அந்த வருஷம் மழை நல்லபடியா பெஞ்சதுனால விளைச்சலும் நல்லபடியா விளைஞ்சிருந்துச்சு. பலராமனும் ராமையாவும் அவங்க கஷ்டத்துக்கு ஏத்த வருமானம் கிடைச்சது அப்படிங்கிற சந்தோஷத்துல வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட பை நிறைய பணம் இருந்துச்சு. ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே நின்னு 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. தம்பி ராமையா, இந்த தடவை லக்ஷ்மி தேவிக்கு நம்ம மேல கருணை வந்திருக்கு. ஊர் ஜனங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு திருவிழாவை நாம நடத்தணும். புது துணி பலகாரன்னு ஊர் முழுக்க கொடுக்கணும். என்ன சொல்ற? இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம வம்சத்தோட பெருமை இன்னும் அதிகமாகும்ல. சரிண்ணே, பக்கத்து ஒரு சந்தைக்கு போய் தேவையான பட்டு துணி, அப்புறம் வீட்டுக்கு தேவையான விலை அதிகமான பொருள் எல்லாம் வாங்கலாம். அப்புறம் நம்ம பழைய வண்டி கெட்டு போச்சு, அதை ஓட்டவே வெறுப்பா இருக்கு. பேசாம நம்ம 2 பேரும் சேர்ந்து நமக்கு ஒரு புது வண்டி வாங்கலாம். அது மட்டும் இல்லை ராமையா, பணத்தை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். நாளைக்கே நாம சந்தைக்கு போவோம். லக்ஷ்மி சுமதி கிட்ட இதை சொல்ல வேண்டாம். வீண் செலவு எதுக்குன்னு நம்மளை திட்டுவாங்க. அவங்களுக்கு பணத்தை மிச்சம் பிடிக்க தான் தெரியும், உலக வழக்கம்லாம் தெரியாது. அப்படி அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்தப்போ சுமதி லக்ஷ்மி 2 பேருமே அவங்க சந்தோஷமா இருக்கிறத கவனிச்சாங்க. புருஷனுங்க பணத்தை தனியா செலவு பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஏங்க, பணம் நிறைய வந்திருக்குல்ல, எடுத்து அதை பத்திரமா வைங்க. எப்பவுமே ஆகாயத்துல மேகங்கள் ஒரே மாதிரி இருக்காது, எப்பவுமே மழை பெய்யும் அப்படின்னு உறுதியா சொல்லவும் முடியாது. வறட்சி வந்துச்சுன்னா நமக்கு இந்த பணம் பயன்படும். சுமதி, உனக்கு எதுவும் தெரியாது. பணம் இருக்கும்போது தான் செலவு பண்ண முடியும், இல்லாதப்ப எப்படி பண்ணுவ? பணம் இருக்கும்போது செலவு பண்ணாம இருந்தா எப்படி சொல்லு? உனக்கு இதெல்லாம் தெரியாது. நீ சமையலை பார்த்துக்கோ, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கறேன். அக்கா, மாமா சொன்னதை கேட்டல, இவங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. இப்ப பணம் இருக்குன்னு செலவு பண்ணிடுவாங்க. நாளைக்கு பணம் இல்லாத நேரத்துல தேவைப்பட்டா நாம யார்கிட்ட கை நீட்டி நிக்கிறது? இங்க பாரு லக்ஷ்மி, பணம் சம்பாதிக்கிற ஆம்பளைங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. சம்பாதிக்கிறது அவங்க தான், ஆனா நாம தான் அதை சரியா பயன்படுத்தணும். தினமும் சமைக்கும் போது ஒரு பொடி அரிசியை நாம எடுத்து வைக்கலாம், அது அவங்களுக்கு தெரியக்கூடாது. நாளைக்கு அது நமக்கு நிச்சயமா பயன்படும். ஒரு பொடி அரிசி என்ன பெருசா பண்ணிடும் நினைக்காத, அது நாளைக்கு உதவியா இருக்கும். சரிக்கா, நீங்க சொன்ன ஒரு அர்த்தம் இருக்கும். அரிசி மட்டும் எதுக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பணத்தையும் எடுத்து நம்ம பானையில ஒளிச்சு வச்சிடலாம். நாளைக்கு அந்த பணம் நம்ம புருஷனுங்களுக்கே தேவைப்படும் போது அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. பலராமனும் ராமையாவும் சந்தோஷமா அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விலை அதிகமான பொருளுங்க, வெளியில போய் சாப்பிடுறது, இப்படி தேவையில்லாத செலவுகள். ஆனா சுமதி லக்ஷ்மி 2 பேரும் மட்டும் தினமும் ஒவ்வொரு கைப்பிடி அரிசியை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே முடிஞ்ச வரைக்கும் பணத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி சின்ன சின்னதா அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி, இன்னைக்கு அரிசி எடுத்து வச்சிட்டியா? வீட்டுல அரிசி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நாம எல்லாரும் பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து வச்சுட்டு, அது நாளைக்கு நமக்கு உதவியா இருக்கும். அக்கா, இன்னைக்கு 1 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே அரிசியும் ஒரு பொடியை எடுத்து வச்சிருக்கேன். என் வீட்டுக்காரரு இன்னைக்கும் சந்தையில ஏதோ பெரிய பொருள் வாங்கினாராமா. எனக்கு கவலையா இருக்குக்கா. இருக்கிறதெல்லாம் இப்படியே செலவு பண்ணாங்கன்னா நாளைக்கு என்ன பண்ண போறோமோ? கவலைப்படாத லக்ஷ்மி, காலம் எப்போ ஒரே மாதிரி இருக்காது. நம்ம புருஷனுங்களும் இதே மாதிரி இருக்க மாட்டாங்க. காலம் அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கும், அப்போ அவங்களா திருந்துவாங்க. இப்ப கையில இருக்குன்னு செலவு பண்றாங்க, நாளைக்கு கையில இல்லாதப்போ நாம பண்ணது தப்பு அப்படின்னு அவங்களுக்கே தெரிய வரும் பாரு. அப்போ பலராம உள்ள வந்து, சுமதி, எங்க இருக்க? இன்னைக்கு ஊர்ல எல்லாருக்கும் சாப்பாடு போட போறேன். தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டேன். நாம 4 பேருக்கு சாப்பாடு போட்டாதான் நம்ம குடும்பத்தை பத்தி பெருமையா பேசுவாங்க. ஐயோ, தான தர்மம் எல்லாம் நல்லதுதாங்க, ஆனா தகுதிக்கு மீறி எதுக்குங்க இதெல்லாம் பண்றீங்க? இப்படி பணத்தை எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா ஒருவேளை அடுத்த வருஷம் வறட்சி வந்துச்சுன்னா அப்ப பணத்துக்கு நாம என்னங்க பண்ணுவோம்? மறுபடியும் என்ன இது? எப்ப பார்த்தாலும் பயந்துக்கிட்டு. எனக்கு அந்த பூமி தாய் மேல நம்பிக்கை இருக்கு. அவ எனக்கு உதவி செய்வா, என்னை கைவிட மாட்டா. ஆனா பலராம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. தொடர்ந்து 2 வருஷம் மழை இல்லாம வறட்சி வந்ததுனால விளைச்சல் எதுவுமே விளையல. பலராம ராமையா அவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டாங்க. இப்போ வீட்டுல அரிசி வாங்க கூட அவங்க கிட்ட பணம் இல்ல. கடன் கேட்டவங்களோ கடன் கொடுக்கல. அண்ணன் தம்பி என்ன பண்றதுன்னு தெரியாம பாவம் ரொம்பவும் கவலையில இருந்தாங்க. அண்ணன், நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு. வீட்டில் சமைக்கிறதுக்கு கூட ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லை. கடன் கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட முடியாதுன்னு சொல்றாங்க. நேற்று வரைக்கும் நம்ம கிட்ட வாங்கினவங்க நமக்கே உதவி செய்ய கஷ்டப்படுறாங்க. ஆமாண்டா தம்பி, என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா,
இருக்கும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, நாளைக்கு தேவைப்படும்னு. அவ பேச்ச நான் கேட்கல. ஊர்ல எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனா இப்போ நமக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டேங்கிறாங்க. லக்ஷ்மி வீட்ல கவலையா, அக்கா பாத்தியா, இவங்க 2 பேரும் எவ்வளோ கவலையா இருக்காங்க. வீட்டுல சமைக்க எதுவுமே இல்ல. பாவம், அவங்கள நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குக்கா. லக்ஷ்மி, கவலைப்படாத. அதான் நாம ஏற்கனவே அரிசி எடுத்து வச்சிருக்கோம்ல, அப்படியே பணமும் எடுத்து வச்சிருக்கோம்ல, அது போதும். இப்ப அதை அவங்க கிட்ட கொடுக்கலாம். நாம இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு பலன் கிடைக்க போகுது. சுமதியும் லக்ஷ்மியும் அவங்க வீட்டுக்காரங்களை உள்ள வர சொன்னாங்க. அப்போ பலராமனும் ராமையாவும் வீட்டுக்குள்ள வந்தப்போ இத்தனை நாளா அவங்க எடுத்து வச்சிருந்த அரிசியையும் அப்படியே பணத்தையும் அவங்க கிட்ட காட்டினாங்க. ஏங்க, கவலைப்படாதீங்க, இங்க பாருங்க. என்ன சுமதி இது? ஏது இவ்வளவு அரிசி? நம்ம வீட்டில் அரிசியே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ இவ்வளோ அரிசியை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிற? இது நீங்க சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடுத்ததுல நாங்க எடுத்து வச்சது. நீங்க இருக்கிற பணம் எல்லாத்தையுமே செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஆனா எதிர்காலத்துக்கு தேவைப்படுன்னு நாங்க தான் தினமும் ஒரு கைப்பிடி அரிசியையும் அப்படியே 1 ரூபாயையும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் இது. ஆமா மாமா, அக்காவும் நானும் 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணோம். அக்கா தான் தினமும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு படி அரிசி எடுத்து வை, அப்படியே 1 ரூபாவை எடுத்து வை, அது நாளைக்கு நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ராமையா, அண்ணி எங்களை மன்னிச்சிடுங்க. பணம் இருக்குங்கிற திமிரில் நாங்கள் ரொம்ப செலவு பண்ணிட்டோம். உங்கள் பேச்சை கேட்கல. ஆனால் நீங்கள் எங்களை மாதிரி இல்லை. நிச்சயம் எதிர்காலத்துக்கு தேவைப்படும்னு எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்கள் மட்டும் இப்படி எடுத்து வைக்கலன்னா நம்ம குடும்பமே எத்தனை நாளைக்கு பட்டினியாக இருந்திருப்போமோ? சுமதி, நீ வயசில் சின்னவளாக இருக்கலாம். ஆனால் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட தப்பு இல்லை. ஏன்னா உன் பேச்சை கேட்காம நாங்கள் வீணாக போயிட்டோம். ஆனால் நீ எங்கள் உசுரை காப்பாற்றி இருக்க. உனக்கு ரொம்ப நன்றி. அந்த அரிசி பணத்தை வச்சு அவங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஊர்ல பசியோடு தவிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களால முடிஞ்சதை கொடுத்து உதவி செஞ்சாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மழை பெஞ்சது. பலராம ராமையா மறுபடியும் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த தடவை அவங்க மாறி இருந்தாங்க. அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை அப்படியே பொண்டாட்டிங்க கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க. பலராமா, உன் பொண்டாட்டி சுமதி செஞ்சது ஊர் முழுக்க தெரிய வந்துச்சு. உன் பொண்டாட்டி ரொம்ப புத்திசாலிப்பா. இந்த மாதிரி பொண்ணு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். உண்மைதாங்க ஐயா. சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, எப்படி எடுத்து வைக்கணும், எவ்வளவு செலவு பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணணும். நாளைக்கு தேவைப்படணும். எங்க வீட்டு மருமகளுங்க எடுத்து வச்சது தான் இன்னைக்கு எங்க உசுரை காப்பாத்தி இருக்கு. இவங்க தான் எங்களோட பெருமை. ஐயா, இதுல என்னோட பெருமைன்னு எதுவுமே இல்ல. வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொம்பளைங்களும் இப்படிதானே நடந்துப்பாங்க. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஆம்பளைங்க செலவு பண்ணும்போது இது பண்ணுங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்றது அந்த குடும்பத்தோட நன்மைக்காக தானே. வீட்ல எப்பவுமே ஒலை கொதிக்கணும்னா வீட்டுக்காரம்மா தான் சரியா இருக்கணும். ஆமா, இன்னையில இருந்து நாங்களும் உன்ன மாதிரி ஆகலான்னு இருக்கோம் சுமதி. தினமும் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வைக்க போறோம், 1 ரூபாவை எடுத்து வைக்க போறோம். அதே மாதிரி எது செலவு பண்ணாலும் சிக்கனமா செலவு பண்ண போறோம். அதுதான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சிக்கனம்னு யாரு சொன்னாலும் அவங்கள கஞ்ச பிசுனாரிங்கன்னு சொல்றோம். ஆனா சிக்கனம் எவ்வளவு முக்கியம்னு இப்பதான் தெரிய வருது. சிக்கனமா செலவு பண்ணி அதை எடுத்து வச்சாதான் எதிர்காலத்துக்கு அது பயன்படும். அன்னையில இருந்து அந்த கிராமத்துல யாரும் பணத்தை வீணா செலவு பண்றதே இல்ல. பொம்பளைங்களும் ரொம்ப பார்த்து சிக்கனமா செலவு பண்ணாங்க. முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சாங்க. புருஷங்களுக்கு நிறைய அறிவுரைகளை கொடுத்தாங்க. பலராம ராமையா பொண்டாட்டிங்க மேல ரொம்ப கௌரவத்தை வச்சு அவங்கள நம்பி வீட்டை ஒப்படைச்சாங்க. சிக்கனம் அப்படிங்கிறது தினமும் செய்யற ஒரு வேலை கிடையாது, அது எதிர்காலத்துக்கு நாம செய்யற ரொம்ப பெரிய விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாத்தீங்களா, ஒரு படி அரிசி தான் இப்போ ஊர்க்காரங்க பசியோட தீத்துச்சு. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும்போது, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க எல்லாரும் விட்டு கொடுத்து போகும்போது தான் குடும்பம் கூட ரொம்ப அழகா இருக்குங்க. உண்மைதான் சுமதி. இனிமே ஆம்பளைங்க நாங்க சம்பாதிக்கிறத மட்டும்தான் வேலையா வச்சுக்க போறோம். பொம்பளைங்க சொல்றத கேட்டு செலவு பண்ணாதான் குடும்பம் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி அந்த கிராமம் சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்துச்சு. சிக்கனத்துக்கு அந்த கிராமம் தான் ஒரு எடுத்துக்காட்டா இருந்துச்சு. அடுத்து வரப்போற தலைமுறைக்கும் சிக்கனம்னா என்னன்னு கத்து கொடுக்கணும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்பவுமே பணம் இருக்கும்போது நம்ம தேவைக்கான செலவு மட்டும் செஞ்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்து வைக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஒரு நாள் நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம எடுத்து வச்ச அந்த பணம், அந்த அரிசி நமக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். அத்தியாவசியமான செலவுகளை செய்யறதுல தப்பில்ல.
ஆனா ஆடம்பரத்துக்கான செலவுகளை செஞ்சு இருக்கிற பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா நாளைக்கு தேவைப்படும் போது அந்த பணம் இல்லாம போகும். அந்த நேரத்துல பசியும் பட்டினியுமா நாம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தோட பேரு ரத்னகிரி. அந்த ஊர்ல பார்வதி அம்மா அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த ஊர்ல பார்வதி அம்மாவை தெரியாதவங்க வேற யாருமே இல்ல. அவங்க கிட்ட நிறைய சொத்து பத்துங்க, மாடுங்க, ஆடுங்க எல்லாமே இருந்துச்சு. ஆனா அப்படிப்பட்ட பணக்காரி கிட்ட ஒரு குறையும் இருக்கு. அது என்னன்னா அவங்களுடைய கஞ்ச குணம். ₹1 செலவு பண்ணா அவங்களுக்கு உயிரே போற மாதிரி இருக்கும். அவங்க வீட்டுல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் யாருக்காகவும் கொடுக்க மாட்டாங்க. பார்வதி அம்மாவுக்கு ஒரு புள்ள. அவனோட பேரு சிவா. சிவா ரொம்பவும் நல்லவன். யாருக்காவது உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல குணம் இருக்கிறவன். சிவாவுக்கு கல்யாணம் ஆச்சு. பொண்டாட்டியோட பேரு சுமதி. சுமதி ரொம்ப நல்ல பொண்ணும் கூட, புத்திசாலியும் கூட. மாமியாரோட மனசை மாத்தி அவங்களுடைய கஞ்ச குணத்தை எப்படியாவது ஓட்டியே ஆகணும்னு நினைக்கிற மருமக. சுமதி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்தே பார்வதி அம்மா அவங்களுடைய அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. இங்க பாரு சுமதி, நீ இந்த வீட்டோட மருமக. அதனால ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும். யானா தானோன்லாம் எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடாது. சமைக்கும் போது அளவான அரிசியை போட்டுதான் சாப்பாடு செய்யணும். அப்படியே குழம்புல ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை மட்டும்தான் ஊத்தணும். அதே மாதிரி அடுப்புல வைக்கிற விறகும் கூட அளவாதான் பயன்படுத்தணும். நம்ம வீட்டுல ராமையா இருக்கானே, அவன் கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருந்தா நிறைய சாப்பிட்டுடுவான். அதனால அவனுக்கு சாப்பாடு அதிகமா போடாத, அதுக்கு பதிலா வடிச்ச தண்ணிய ஊத்து. அத்தை, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடுறேன். சிக்கனமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடலனா அது அநியாயம் இல்ல? இதுல நியாயம் அநியாயம் எல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் இது சிக்கனம் இல்ல, இந்த குடும்பத்தோட வழக்கம். அக்கப்பக்கத்து வீட்டுக்காரங்க உப்பு வேணும் பருப்பு வேணும்னு கேட்டாலாம் கொடுக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கே பத்தாது, மத்தவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? சொல்ல போனா என்னுடைய தோழிங்கன்னு சொல்லி யாரு வந்தாலும் அவங்களுக்கும் எதுவும் கொடுக்காத. இதுதான் இந்த வீட்டோட வழக்கம். சுமதி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தா. மாமியாருடைய இந்த மனசை எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு அவ முடிவெடுத்தா. அப்ப சிவா சுமதியை கூப்பிட்டு ரகசியமா, சுமதி, எங்க அம்மாவை பத்தி தெரியும்ல, கொஞ்சம் கவனமா இரு. ராமையாவை திட்டாத, அவன் நமக்காக தானே வேலை பார்க்கறான். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. பார்வதி அம்மா தினமும் வந்து மளிகை சாமான்லாம் எவ்வளவு செலவாயிருக்குன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் சுமதி பாயசம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பார்வதி அம்மா வேகமா வீட்டுக்குள்ள வந்தாங்க. சுமதி, அந்த பாயசத்துல எதுக்கு இவ்வளவு முந்திரிய போடுற? 1 2 போட்டா பத்தாதா என்ன? அப்புறம் என்னது இது, சர்க்கரை இவ்வளவு வச்சிருக்க? சர்க்கரை கம்மியா போடு. அந்த பழைய வெல்லம் இருக்கு பாரு, அதை தூக்கி போடு. அத்தை, வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்கல்ல, நல்லா இருக்கணும்னு தான் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. உங்க தோழி ரங்கம்மாவும் வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொந்தக்காரங்களா? ரங்கம்மாவா? இப்ப அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு பாயசம் செய்யறியா? ஏன், கொஞ்சம் மோரை கலந்து கொடுத்தா குடிச்சிட்டு போக மாட்டாங்களா? இப்ப பாயசத்தோட மனம் வந்துச்சுன்னா வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு பாயசம் கேட்டு வந்துருவாங்க. சுமதி அவங்க மாமியார் பேச்ச சரின்னு கேக்குற மாதிரி கேட்டு வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க ராமையாவுக்கு வயிறார சாப்பாடு தான் போட்டா. ஆனா ஏதோ பார்வதி அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சொந்தக்காரங்க வெளியில போனதுக்கு அப்புறமா சுமதி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி அம்மா. பார்வதி அம்மாவோட இந்த குணத்தை மாத்தி ஆகணும்னு சுமதி முடிவே பண்ணா. ஒரு நாள் பார்வதி அம்மா வெளியூருக்கு கிளம்புனாங்க. சுமதி இதுதான் வாய்ப்புன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிற பழைய துணிங்க, தோட்டத்துல இருக்கிற காய்கறிங்க, அப்புறம் மாடு கறந்த அந்த பால் எல்லாத்தையுமே ஊர்ல இருக்கிற ஏழைங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தா. அன்னைக்கு சாயந்தர நேரம் பார்வதி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப ஊருக்கு நடுவுல ஒரு பொண்ணு அவங்கள பார்த்து, அம்மா பார்வதி அம்மா, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுமா. உங்க மருமக மனசும் நல்ல மனசு. எங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்றீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து. உங்க வீடு எங்களுக்கு அச்சய பாத்திரமா இருக்கு. பார்வதி அம்மா ரொம்பவும் கோவமா, என்னது அச்சய பாத்திரமா? அப்படின்னா என் சொத்து எல்லாத்தையுமே என் மருமக வீணாகிக்கிட்டு இருக்காளா? அப்படின்னு சொல்லி கோவமா அவங்க வீட்டுக்கு போனாங்க. சுமதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இல்லாத நேரம் பார்த்து என் வீட்டுல இருக்கிற சொத்து பத்தி எல்லாத்தையுமே அழிக்க முடிவு பண்ணிட்டியா நீ? ஏண்டா ராமையா, என் கூட இத்தனை வருஷமா இருக்க, நீயும் குழி தோன்றிய பின்னாடி? அம்மா, நான் துரோகம் பண்ணலம்மா. சின்னம்மா சொல்லி புண்ணியம் சேர்த்துக்க தான் இதை பண்ணேன். அத்தை, கோவப்படாதீங்க. உங்க நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஊர்ல இருக்கிற எல்லாருமே உங்களை பத்தி இப்ப பெருமையா பேசுறாங்க. எனக்காகவா? என் சொத்தை அழிக்கிறது எனக்காகவா? யார் என்ன பத்தி புகழ்ந்தா என்ன, புகழனா என்ன? அத்தை, இப்படி பண்றதுனால புண்ணியம் சேரும். நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னா புண்ணியம் தானே வேணும்.
இந்த காசு பணம் எல்லாம் உங்க கூட வரப்போகுதா என்ன? நாளைக்கு ஒருவேளை வீட்டுக்கு திருடனுங்க வந்தானுங்கன்னா ஊர்ஜனங்க தானே நம்மளை காப்பாத்தணும். இதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. புண்ணியமும் வேண்டாம், பாவமும் வேண்டாம். நாளையில இருந்து நீ சமையலறைக்குள்ள போகவே கூடாது. டே ராமையா, இன்னில இருந்து உனக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. பார்வதி அம்மா அவங்க கிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்தையுமே ஒரு இரும்பு பெட்டியில போட்டு படுக்கிற கட்டிலுக்கு கீழே வச்சுக்கிட்டாங்க. அவங்க யாரையுமே நம்பவே இல்ல. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அமாவாசை ராத்திரி அன்னைக்கு சுமதிக்கு ஏதோ சத்தம் கேட்டு ஜன்னல் வழியா பார்க்கும்போது திருடனுங்க 2 பேரும் செவரேறி வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து பயந்து போன சுமதி தூங்கிக்கிட்டு இருந்த அவங்க மாமியார எழுப்பி, அத்தை, திருடனுங்க வந்திருக்காங்க, வாங்க வெளியில ஓடிடலாம் அப்படின்னு சொன்னா. ஆனா பார்வதி அம்மாவோட உயிர் அந்த பெட்டில தானே இருக்கு, அதனால வர முடியாது அப்படின்னு அவங்க தீர்த்து சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள திருடனுங்க 2 பேரும் கதவு ஒடிச்சிட்டு உள்ள வந்துட்டானுங்க. ஏ கிழவி, பெட்டிய கொடு, இல்ல உன் கழுத்தை அறுத்துடுவேன். ஆனா பார்வதி அம்மா பெட்டியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்பதான் சுமதிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவ ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த மிளகா பொடியை கொண்டு வந்து திருடனுங்க கண்ணுல போட்டுட்டான். சத்தத்தை கேட்டு ஊஜனுங்க வந்து திருடனுங்களை கட்டி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா ரங்கம்மா சொல்லி போலீஸ்காரங்க வந்து திருடனுங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டானுங்க. திருடனுங்க போனதுக்கு அப்புறமா சுமதி அவங்க மாமியார் கிட்ட, அத்தை, இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஏன் நம்ம குடும்பத்தையும் நீங்க சேர்த்து வச்ச காசையும் பணத்தையும் காப்பாத்தினது இது வரைக்கும் எந்த உதவியும் செய்யாம இருந்தீங்களே அந்த ஊஜனங்க தான். உங்க வீட்டுல சரியா சாப்பாடு கூட போடாம வளர்த்துக்கிட்டு இருந்தீங்களே இந்த ராமையா தான். இப்ப சொல்லுங்க, நீங்க சேர்த்து வச்ச பணம் தான் முக்கியமா, இல்ல உங்களை சுத்தி 4 பேர் உங்களுக்காக உதவி செய்ய இருக்கிறது முக்கியமா? பார்வதி அம்மா எதுவும் சொல்லவும் இல்ல. அவங்க மனசுல யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அத்தை, பணத்தை சேர்த்து வைக்கிறது வாழ்க்கைக்கு முக்கியம்தான், ஆனா அதுவே வாழ்க்கைய மாறிடக்கூடாது. நீங்க கஞ்சத்தனத்தினால யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சதில்ல. இன்னைக்கு ஊஜனங்கள்ல இவங்க எல்லாரும் உதவ வரலன்னா நீங்க சேர்த்து வச்சிருந்த பணம் நகை எல்லாமே போயிட்டு இருக்கோம்ல. பார்வதி அம்மாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அவங்க பண்ண தப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சுமதி, என்ன மன்னிச்சிடுமா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இத்தனை நாளா பணம்னு ஓடி இருக்கேன். ஆனா நமக்கு பயன்படாத பணம் மண்ணுக்கு சமம் அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து நிரூபிச்சிட்டீங்க. ராமையா, இத்தனை நாளா உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுப்பா. அடுத்த நாள் காலையில பார்வதி அம்மா எழுந்திருச்சு சுமதிய சமையலறைக்கு வர சொன்னாங்க. சுமதி, இன்னைக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுமா. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் வயிறார சாப்பாடு போடணும். சிவா, முதல்ல போய் நீ நிறைய துணியை வாங்கிட்டு வா. ஊர்ல இருக்கிற ஏழைங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம ராமையா பேர்ல நம்மளுடைய வயல்ல ஒரு பகுதியை எழுதி வைக்கலான்னு இருக்கேன். இத்தனை நாளா கஷ்டப்பட்டவனுக்கு நம்ம ஒரு உதவி செய்யலாம். அப்பதான் வீட்டுக்கு வந்த ரங்கம்மா, என்ன பார்வதி, இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ரங்கம்மா, கஞ்ச பிசினாடி தனத்தினால உன்னை கூட தள்ளி வச்சுட்டல, இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சிவாவும் சுமதியும் ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னையில இருந்து பார்வதி அம்மா முழுசா அவங்க கஞ்சத்தனத்தை விட்டுட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சொத்து பத்தை எல்லாத்தையும் வச்சு ஏழைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி செலவு பண்றதுனால வீட்டுல இருக்கிற பண செலவாகுது. ஆனா நிறைய உறவுகள் அவங்களுக்காக வந்து நிக்குது. மாமியார் மாறினதை பார்த்து மருமகளும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. மனுஷங்க அவங்க சம்பாதிக்கிறதுல கஷ்டம்னு வரவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கே மதிப்பு. பணத்தை சேர்த்துக்கிட்டே போனா ஒரு நாள் திருட வந்து திருடிக்கிட்டு போவான். இல்லாத பயன்படாம கூட போகலாம். ஆனா நீ செய்யற உதவி 4 பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணத்தை சேர்த்து வைக்கிறது எவ்வளவு முக்கியமோ கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அவங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதும் கூட ரொம்பவும் முக்கியம்தான்.